ஏப்ரல் 1 முதல் எல்பிஜி சிலிண்டர்களை சார்ந்த பல முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வந்துள்ளன. குறிப்பாக ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்களில் பயன்படுத்தவும் 19 கிலோ வர்த்தக சிலிண்டர்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. இதன் தாக்கமாக உணவுப் பொருட்களின் விலையும் உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதேபோல் 5 கிலோ சிலிண்டரின் விலையும் ரூபாய் 51 வரை உயர்ந்து கிட்டத்தட்ட ரூபாய் 700 எட்டியுள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்வும் எரிவாயு தேவையின் அதிகரிப்பும் இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. மேலும் வீட்டு பயன்பாட்டுக்கான 14.2 கிலோ சிலிண்டர்களின் முன்பதிவு விதிகளிலும் மாற்றம் செய்யப்பட்டு நகர்ப்புறங்களில் 25 நாட்களும் கிராமப்புறங்களில் 45 நாட்களும் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் விதிக்கப்பட்டுள்ளது. இது சட்டவிரோத பதுக்கலை தடுக்கும் நோக்கத்திலும் அனைத்து பயனாளிகளுக்கும் சமமான விநியோகத்தை உறுதி செய்யும் நோக்கிலும் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனுடன் குழாய் வழி இயற்கை எரிவாயு கிடைக்கும் பகுதிகளில் உள்ளவர்கள் ஜூன் 24க்குள் பிஎன்ஜிக்கு மாறவில்லை என்றால் எல்பிஜி விநியோகம் நிறுத்தப்படும் என்று கடுமையான உத்தரவும் வெளியிடப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் மாசுபாட்டை குறைப்பதையும் கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் எல்பிஜி மானியத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் பயோமெட்ரிக் ஆதார் இகேஒய்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆதார் ஃபேஸ் ஆர்டி மொபைல் செயலி மூலம் வீட்டிலிருந்தே இந்த செயல்முறையை எளிதாக முடிக்கலாம். பிஎம்யூஒய் பயனாளிகள் ஆண்டிற்கு ஒரு முறை இதை செய்தால் போதுமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கேஒய்சி செய்யாதவர்களின் முன்பதிவுகள் தற்காலிகமாக நிறுத்தப்படும் அபாயமும் உள்ளது. அதே சமயம் எரிவாயு விநியோகத்தை மேலும் எளிமைப்படுத்தும் முயற்சியாக பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் குருகிராமில் நாட்டின் முதல் 24 மணி நேர எல்பிஜி ஏடிஎம் வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் எந்த நேரத்திலும் தாங்களே சிலிண்டரை பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் எதிர்காலத்தில் QR கோட் அடிப்படையிலான டிராக்கிங், சிலிண்டர் பாதுகாப்பு சோதனை கடுமைப்படுத்தல், ஆன்லைன் முன்பதிவு மற்றும் டிஜிட்டல் கட்டண முறைகள் விரிவாக்கம் போன்ற பல புதிய மாற்றங்களும் கட்டாயப்படுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்தகைய மாற்றங்கள் குறித்து முழுமையான தகவல் அறிந்து செயல்படுவது நுகர்வோருக்கு அவசியமாகியுள்ளது.